வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபிஷ் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு 4 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பெரிய துண்டு பட்டை போட்டிருக்கேன், ஒரு 6 ஏலக்காய், 8 கிராம்பு, பிரியாணி இலை 2, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு பெரிய துண்டு இஞ்சி, 4-5 பல் பூண்டு, நல்லா ஒரு 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், தக்காளி வந்து ஒரு 5 தக்காளி. ஃபர்ஸ்ட்டு இந்த கரம் மசாலா பவுட்ரு பண்ணி அது போட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா அரைச்ச விழுதை போட்டுட்டு அதை நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தக்காளியும் போட்டு வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அரிசி, உங்களுக்கு தேவையான அரிசி போட்டுட்டு தேவையான தண்ணி வச்சுட்டு இது பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ஃபிஷ் பிரியாணியில் தலை பீஸ் மட்டும் போட்டிருக்கேன், அந்த பீஸ் மட்டும் போட்டிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா இப்படி ப்ரௌன் கலரில் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெயும் அரிசியும் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அரிசியும் தண்ணியும் ஒரு அளவுக்கு வந்தோடனே விசில் விட்டுறலாம் குக்கர் போட்டு. அன்றைக்கி வந்து குக்கரில் வைக்கிறனால 1க்கு 1.25 பங்கு வைக்கலாம் போதும். நான் வந்து இன்றைக்கி அப்படி தான் வச்சுருக்கேன். விசில் வந்து ஒரு விசில் விடுங்க போதும். ட்ரை பண்ணி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டினியூஸாக வீடியோஸ் வரணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருக்குது, எப்படி வந்துச்சுன்றதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு, இல்லை என்ன எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்றதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ. உங்களோட ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து நான் 5 குட்டி உலக்கில் ரைஸ் வச்சேன், 1 லிட்டர் தண்ணி வச்சேன். இது போக மீதியெல்லாம் அந்த தக்காளியில் இருந்தது அந்த தண்ணி தானே தவிர, கொத்தமல்லி புதினா அதில் இருந்தது நீர் பதம் தானே தவிர வேறு எதுவும் கிடையாது. இதில் உதிரியாக நல்லா வந்திருக்கு. உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. மித்தபடி சாப்பிடும்போது மட்டும் பார்த்து சாப்பிடணும். 1-2 எலும்பு ஏதாவது அந்த இதில் இருந்தது வந்துச்சுனால ஃப்ளேவர் இறங்கியிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கான என்கரேஜ்மெண்ட். நீங்கள் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.